அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலே கூட ஆண்டவர் நிச்சயம் நம்மோடு பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனை எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே. அவன் எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் அதுல 15ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய என்ன பண்றான்னா எல்லாவற்றையும் என்ன பண்றான்? நிதானித்து அறிகிறான். ஆவிக்குரியவனை யாருங்க? ஆவிக்குரியனா ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களே அப்படின்னு சொல்லி ரோமர் 8ஆம் வாசிக்கிறேன். மாமிச சிந்தை போட்டு ஆவிக்குரியவன் போட்டு ஆவிக்குரியவன் என்ன பண்ணுவான்? எல்லாவற்றையும் நிதானம் இல்லாமல் செஞ்சுறாங்க, நிதானம் இல்லாமல் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த நிதானித்து அறியக்கூடிய ஒரு பக்குவத்தை தேவன் நமக்கு இந்த காலை வேளையிலே தரும்படி விரும்புகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. நிதானம் இல்லைன்னா வண்டி ஓட்டும் போதே நிதானம் வேணும். நம்ம பேசும்போது நமக்கு நிதானம் வேணும். எல்லா காரியத்தையும் என்ன பண்ணும்? நிதானம் இருக்கும் பொழுதுதான் அது நிதானத்தை மட்டும் என்ன கூடாது. பதக்கப்படாம பயப்படாம படபடவையும் செய்யாம நிதானத்தோடு கூட கர்த்தர் என்ன பண்ணாரு? எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக. ஒருவேளை எனக்கு எதாவது படபடப்பா இருக்கு, பதட்டமா இருக்கு, எனக்கு சில நேரத்துல என்ன செய்யணும் எனக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து கொண்டுதான் ஆண்டு அந்த கால நேரத்தை பார்த்து சொல்லுகிறா, நீ ஆவிக்குரியவன், நீ என்னுடைய பிள்ளை, நான் உனக்காக ஜீவனை கொடுத்து மரித்து உயிர்த்து நீ உயிரோடு கூட இருக்கிறேன். அவன் என்ன பண்ண? நிதானத்தை தருகிற தேவன். நிதானமாய் சோத்திரம். யோபு போல என்ன பண்ணல? நீ நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி அந்த இடத்துல அந்த யோபுடைய நண்பரை கொடுத்து ஆண்டவர் கடிந்து கொண்டார். அவன் என் முகம் என்ன பண்றான்? யோபு நிதானமாய் பேசுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோதரி இஸ்ரவேல் ஜனங்கள் நிதானம் இல்லாம அவன் முறுமுறுக்க பார்க்க முடியும். எங்களுக்கு அது இல்லை, இது இல்லை, பூண்டு இல்லை, வெங்காயம் இல்லை அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க. சோத்திரம். அதெல்லாம் என்ன பண்ண முடியல. அது ஆண்டவர் மனசு ரொம்ப. ஆனாலும் பாருங்க, இங்க ஆவிக்குரியவன் சோதரம் நம்ம யாருங்க? தேவன் நம்மளை வேறுபிரித்து இருக்கிறார். சோத்திரம். பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் நம்மளை வேறுபிரித்து வேறே மனுஷனா கர்த்தருக்கு சோத்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ணுவோம்? நிதானித்து அறியும் பொழுது அநேக வெற்றிகளை நாம் பார்க்க முடியும், அநேக ரெட்டிப்பான் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் நிதானமா பேசுனதுனால யோபு 42 சொல்லுது, அவன் தேவனுடைய சகலத்தையும் அறிந்து செய்ய ஒன்றும் தடைபடாது சொல்லும்பொழுது 8 மடங்கான ஆசீர்வாதத்தை யோபுக்கு தேவன் கொடுத்து அவன் 4 தலைமுறைகளை கண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நிதானம் பேசும்பொழுது நம்ம தலைமுறைகளை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப ஆவிக்குரியவன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆவிக்குரிய எப்படி இருப்பான்? ஒரு நாளும் அவன் செபிக்கிறவனாக, தேவனை தேடுகிறவனாக, சத்தியத்தை படி நடக்கிறவனாக அவன் காணப்படுவான். இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன பண்றான்? அவருடைய சோதரவன் நிதானிக்கிற. ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் என்ன பண்ண? மற்றவங்க அப்படி நிதானிக்க, அவங்க நிதானிக்க பேசுறாங்க, அவங்க அப்படித்தானே பேசுறாங்க, அவங்க இப்படித்தானே இருக்காங்க. நம்ம அவங்களோட கம்பல் பண்ணக்கூடாது. நம்ம கம்பல் பண்ண வேண்டியது இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படியே நம்ம என்ன பண்ண நடக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை வெற்றிகரமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க நிதானம் நடக்க போறீங்க, அநேக ஆசீர்வாதத்தை வெற்றியை நீங்க பெற போறீங்க. நிச்சயமா இந்த நிதானத்தை அந்த ஆவிக்குரிய நிலைமையை கர்த்தர் நிச்சயமாய் தந்து உங்களை என்ன பண்ணுவார்? பலப்படுத்த, வழிநடத்த ஆண்டவர் பராக்கிரம் உள்ளவராய் உங்களோடு கூட இருக்கிறார். அது எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனோட கேளுங்க, நிச்சயமா இந்த நிதானத்தை உங்களுக்கு நிச்சயமாய் தருவார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, ஆண்டவரே, ஆவிக்குரிய எல்லாவற்றையும் நிதானித்து அறிக்கான வார்த்தையின்படி நாங்கள் எல்லாவற்றையும் நிதானித்து நாங்கள் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உலகம் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, நாங்கள் வேகமாக ஓடிக்கணும். ஆனாலும் நாங்கள் போகிறப்ப ஆண்டவரே நாங்கள் நிதானித்து நாங்கள் எல்லா காரியத்தையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. படபடப்பா இது கொண்டியும் நாங்கள் இருத்தருப்பை தான் செய்யாதபடிக்கு நிதானமாய் செய்யத்தக்கத கிருபைகளை எங்களுக்கு தருமடையாய் செபிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே.